வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நம்ம விஆர்எஸ் பைட்ஸ் ஸ்டால்ல உங்களுக்கு ஒரு புதிய சுவை தயிர் சாதம் க்ரட் ரைஸ் ரெசிபி. சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் வீட்டில் சுலபமாக செய்யக்கூடிய ரைஸ் வகையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டிருக்கும் உணவு என்பது வெறும் பசியை அடக்குவதற்கான ஒன்றல்ல. அது நம் வாழ்க்கையின் நினைவுகளையும் நம் குடும்ப பந்தத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு விலை மதிப்பில்லா அனுபவம். அந்த அனுபவத்தில் இன்று உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போகும் சிறப்பு தயிர் சாதம், கறி சாதம். நாம எப்போதுமே சுவைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதில் இருக்கும் ஆரோக்கியம், சத்துக்கள், நம் உடலுக்கு தரும் புத்துணர்வு, இதுவே நம் உணவின் உண்மையான மதிப்பு. இந்த க்ரட் ரைஸ் ஒரு சாதாரண சாதம் அல்ல, அது ஒரு உணவு பயணம். ஒவ்வொரு கரண்டியிலும் ஒரு புது சுவை, ஒவ்வொரு மொறுமொறுப்பிலும் ஒரு சிறிய சந்தோஷம். வீட்டில் குடும்பத்தோடு சாப்பிட்டாலும் அல்லது நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டாலும் இந்த க்ரட் ரைஸ் நம்ம மனசுக்குள் ஒரு அழகான இடத்தை பிடிச்சுவிடும். சின்ன வயசு நினைவுகளை எடுத்துக்கொண்டு போகும் சுவை. அந்த சுவை தான் விஆர்எஸ் பைட்ஸ் ஸ்டாலில் செய்யப்படும் தயிர் சாதம் கர்ட் ரைஸ் ஸ்பெஷல். இது சுவையோடு சேர்ந்து ஆரோக்கியத்தையும் தரும். தினசரி உணவுல ஒரு சிறிய மாற்றம் நம்ம உடலை புத்துணர்ச்சியோடையவா வச்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம விஆர்எஸ் பைட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது சுவை மட்டும் இல்லை, இது வாழ்க்கையை ரசிக்க வைக்கும் ஒரு உணவு. ஃபுல் வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி தயிர் சாதம் யாராருக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க வந்து லைக் பண்ணுங்கள். உங்களோட ரெட் ஹார்ட் கொடுத்தீங்கன்னா தயிர் சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதே மாதிரி பிடிக்காதவங்க கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன் தயிர் சாதம் பிடிக்காது அப்படின்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். அது நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ ரசித்து சாப்பிட்ருப்பேன் அப்படின்ட்டு. நார்மலாகவே தயிர் சாதம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களோட அபிப்பிராயம் என்ன, நீங்கள் என்னென்ன தயிர் சாதத்தை பற்றி நினச்சிருக்கீங்க அப்படி தெரியறதுக்காக தான் நான் வந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை.